மகர ராசிக்கு இந்த வாரத்தில் சுக்கிரன் உங்கள் இடத்துல உட்கார்ந்துருக்கார். 12வது வீட்டில் சூரியன் புதன் செவ்வாய் சம்மந்தப்படுறாங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக போகுது. மகர ராசிக்கு பெரிய மனுஷங்களோட தொடர்பு ஏற்பட போகுது. திடீர்னு விஐபிகள்லாம் போன் அடித்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. திடீர்னு விஐபிகள்லாம் உங்களுக்கு என்னடா அது, நம்ம மாட்டு சாதாரணமாக இருக்கிறோம், எதுவுமே வேண்டான்னு ஒதுங்கி இருக்கிறோம், நம்மளை திடீர்னு கூப்பிட்டு விஐபி பேசுகிறாரு, விஐபிகள்லாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்களே, சம்மந்தமில்லாத ஒரு விஷயத்தில் போய் உங்களை கலந்துக்கவே வைப்பாங்கங்க. மகர ராசி நிறைய கூடுதல் பொறுப்புகள் வரப்போகுது. நீங்கள் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களில் கலந்துக்க போகிறீங்க. திடீர் பயணங்கள் ஏற்பட போகுது. நிறைய பேருடைய ஃபோன் தகவல் உங்களை சந்தோஷப்படுத்த போகுது. அதனால் ஃபோன் மூலமாக தாங்க வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா, ஃபோனு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு இது எல்லாம் உங்களை அழகாக மெயின்டைன் பண்ண போகுது இந்த வாரத்தில் மகரத்தை. மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப திருப்தி. கொஞ்சம் காசு செலவாகிறதுல வருத்தம் ஏற்படும். என்னடா டேய், நீங்களாம் வந்துட்டு பணம் வேற தர வேண்டியதாக இருக்கடா, உங்களுக்கு கொடுக்கலைன்னா வருத்தப்படுவீங்க. என்ன பண்ணுறது, கெத்து இருக்கே, கெத்துக்காக பணத்தை செலவு பண்ணுறோம் போ அப்படின்னு பணத்தையும் வாரி இறக்க வேண்டியதாக இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் பார்த்து தான் இருப்பீங்க, அவ்வளோ சீக்கிரமாக இறச்சிட மாட்டீங்க. இப்படிப்பட்ட மகரத்துக்கு சுக்கிரன் அனுகூலம் கிடைக்கிது. நினச்ச விஷயம், பிடிச்ச விஷயம் இந்த வாரத்தில் நடக்க போது. ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வாழ்க்கையில் உண்டுங்க. ஜனவரி 18க்குள்ள இந்த வாரத்தில் திருப்தியாக இருக்கும். சில பேருக்கு லாட்ரி யோகம்லாம் இருக்குங்க. எதிர்பார்த்த லாட்ரி யோகத்தெல்லாம் அடித்து காலி பண்ணுங்க. அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க.